ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உளுந்து வந்து போதுமானது. நான் தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் கரெக்டாக வரும். இது எண்ணெயிலே சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸில் அழகாக சேஞ்ச் ஆகிடும். இதை ஒரு பிளேட்டுக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இதில் எண்ணெயை கொஞ்சமாக குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம உளுந்தங்கஞ்சிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த சட்னியில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அவங்க கண்டே பிடிக்க முடியாது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த சட்னி எல்லாருமே சாப்பிட்லாம். உப்பு தேவையான அளவு. லாஸ்ட்டாக இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் திருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் தானே போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நான் கீரையே போட்டுக்கிட்டேன். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சட்னி எவ்வளோக்குள்ள தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஊற்றி. இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது உளுந்து சட்னின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. டேஸ்ட் சின்ன குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம ஆயில் ஊற்றிட்டு எப்போதும் போல் தாளிப்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. ஆக்சுவலி இதில் பெருங்காயம் போட்டேன். அந்த பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டால் சூப்பரான சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.